ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மங்களன் மங்கள் அப்படின்ற ஒரு பெரிய ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப் இருக்குல்ல, சேலம்லேயும் திருச்சிலையும். அங்கே வந்து ஒரு சூப்பரான தங்கமகள் சேமிப்பு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் எப்படின்னா, மாதம் மாதம் காசு கட்ட தேவையில்லை. ஒரே டைமில் நிறைய பேர் காசு கிடைக்கும்ல, ஒரு சீட்டு போட்டு வர காசு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு டைமில் லம்சம்ப்பாக அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா, அதை எப்படி நம்ம கோல்டு பர்ச்சேசிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். எப்படின்னா, இதில் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு 10,000 இருந்தால் கூட இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். என்கிட்ட காசு இல்லை, பழைய தங்க நகைகள் இருக்குது, வெள்ளி கொலுசெல்லாம் இருக்குது, வெள்ளி நகைகள்லாம் இருக்குது, அதை நான் வந்து கோல்டு பர்ச்சேசிங்க்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்கீமில் முடியும். எப்படின்னா, நம்ம பழைய 916 தங்க நகைகளை வெள்ளி பொருட்களையும் நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா, அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் என்ன ரேட் இருக்கோ அதை வந்து அப்படியே கோல்டாக வந்து வர வச்சுருவாங்க. 916 பழைய நகைகளை மட்டும்தான் இவங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இதோட டென்யூர் பார்க்கலாம். எத்தனை மாதம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னா, 11 மாதம் வெயிட் பண்ணணும். இந்த கால அளவு வந்து 11 மாதம். இப்போ 11 மாதம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா, அதுக்கு முன்னாடியே நான் கோல்டு எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா, 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 6% வரைக்கும் தான் நமக்கு சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் தராங்க. ஆனால் ஜிஎஸ்டி 3% வந்து நம்ம பே பண்ணணும். இப்போ 7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நான் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். 7% வரைக்கும் தான் சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் தருவாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் 8 மாதத்துக்கு 8% வரைக்கும் கொடுப்பாங்க. 9 மாதத்துக்கு 9% வரைக்கும் சேதாரம் இலவசம். 10 மாதத்துக்கு 10% வரைக்கும் சேதாரம் இலவசம். ஆனால் ஜிஎஸ்டி எல்லாம் நம்ம பே பண்ணணும். ஆனால் 11 மாதம் ஆனால் மட்டும்தான் ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை. வேஸ்டேஜ் வந்து 18% வரைக்கும் உள்ள நகைகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். 18%க்கு மேலே போகாமல் நம்ம பார்த்துக்கணும். மேக்ஸிமம் 18%லேயே வந்து நிறைய நகைகள் வந்து கவர் ஆகிடும். நிறைய டிசைன்ஸு, மேக்கிங் சார்ஜ் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ நான் வந்து எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் நகை எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக போய் எப்படி காசு கொடுத்து நகை வாங்குவோம், அந்த மாதிரி நம்ம கட்டின பணத்தை வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இன்க்ளூட் பண்ணாமல் காசாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்க்ரீனில் 1 கிராம் நகை எடுத்தால் எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 கிராம் கோல்டோட ரேட் வந்து 14,000 ரூபா. இப்போ அதுக்கு வந்து 18% வரைக்கும் இங்கே டிஸ்கவுண்ட் தராங்கல்ல வேஸ்டேஜில். அப்போ அதோட 18% அமௌண்ட் வந்து 2,520 ரூபா வருது. 1 கிராம் நான் நகை எடுத்தேன் அப்படின்னா, இந்த ஸ்கீம் இல்லாமல் நான் எடுத்தேன்னா, ப்ளஸ் 3% வந்து நான் ஜிஎஸ்டி பே பண்ணணும், 496 ரூபா. டோட்டலாக வந்து 21% வந்து மேக்ஸிமம் நம்ம பே பண்ணி எடுக்கணும். 3,016 ரூபா. 1 கிராமில் 3,016 ரூபா நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து ஒரு கிராம் நகையே நான் வாங்க முடியும். ஏன்னா 18% வந்து வேஸ்டேஜ், 3% வந்து ஜிஎஸ்டி அப்படின்னா. இப்போ டோட்டலாக நான் 1 கிராம் வாங்குறதுக்கு 17,016 ரூபா பே பண்ணால் மட்டும்தான் என்னால் 1 கிராம் நகையே இன்றைக்கி காலகட்டத்துக்கு வாங்க முடியும். அப்போ 3,016 ரூபா பெனிஃபிட்டு. அப்போ நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு 11 மாதத்துக்கு நம்மளுடைய அமௌண்ட்டுக்கான வட்டி வந்து மேக்ஸிமம் வந்து 21% வரைக்கும் இந்த ஸ்கீமில் நமக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் என்ன பேசணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்.